அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு 7 ஜென்ம பாவம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கோவிலுக்கு போங்க. உங்களுக்கு குடுப்பனை இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவிலுக்கு ஏன் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பாவமோ சாபமோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் சுபகாரியம் நடக்காது, குழந்தை பேர் இருக்காது, ஒரு சிலர் திடீர்னு அகால மரணம் அடைகிறது, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீட்டில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய, முக்கியமாக பாவங்களை போக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எவ்வளவோ பிரம்மாண்டமான இன்னைக்கு பெரிய பெரிய சிலைகள் எழுப்பி இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாலும் கூட பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட கோவில் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த கோவில் பற்றி தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இல்லை நான் இப்போ தான் முறையாக உங்கள் வீடியோ பார்த்து தான் இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, பிரச்சனையாகவே இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே பிரிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் சொல்லுவாங்க. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலினுடைய தீர்த்தம் குப்த கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே நாம் நீராடினோம் அப்படின்னா இறைவனை கண்டிப்பாக நம்மளால் தரிசிக்க முடியும். முக்கியமாக நாம் இப்படி நீராடிட்டு தரிசிக்கும் போது 7 ஜென்ம பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகங்க. சாதாரண விஷயம் கிடையாது. 7 ஜென்ம பாவம், நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சேன், இந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கலாம். நம்ம யாருக்குமே முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு பாவ சுமை நமக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கு, ஜென்ம ஜென்மமாக வந்துட்டுருக்கு. இந்த தலைமுறையில் நான் அதற்கான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லது. குறிப்பாக கார்த்திகை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக நிறைய பக்தர்கள் வழிபாடு செய்யக்கூடியதாக இந்த கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் அருகில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாசர் அருளிய ஸ்கந்த புராணம், பிரம்மாண்ட புராணம், அதே போல் ஆகியவற்றில் இந்த தலத்தினுடைய பெருமை நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலினுடைய தொன்மையை இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நான் மீண்டும் சொல்கிறேன், திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். அதாவது ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலினுடைய பெயர் ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக இங்கே சிவனாருடைய திருநாமம் ஸ்ரீ வாஞ்சிநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பாளுடைய பெயர் ஸ்ரீ மங்களாம்பிகை. ஸ்ரீ வாஞ்சிநாதர், ஸ்ரீ மங்களாம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் கடும் தவம் இருந்து சிவபூஜை செய்து வந்திருக்காங்க. தெய்வங்களே இங்கு சிவபெருமானை நோக்கி தவம் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறது இந்த தலத்தினுடைய மேலும் பெருமையை கூட்டுது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் தெய்வங்கள் வந்தது மட்டும் இல்லாமல் யமதர்மனுக்கு சிவனார் அருளிய பேர் பெற்ற திருத்தலம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இந்த தலத்தினுடைய அம்மைக்கும் அப்பனுக்கும் வாகன தொண்டு செய்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் யமதர்மருக்கு இங்கு தனி சன்னதியை அமைச்சிருக்காங்க. இவரை நாம் வணங்கினோம் அப்படின்னு தான் ரொம்ப நல்லது தான். இவரை வணங்கிய பிறகு தான் மூலவரையே வழிபாடு செய்ய போகிறாங்க. நால்வர் பெருமக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதர், வள்ளலார் பெருமான் ஆகியோரால் பாடல் பெற்ற திருத்தலம் இது. இந்த தலத்துக்கு தரிசிக்கக்கூடிய பாக்கியம் இருந்தால் தான் இங்கே தரிசிக்கவே முடியும். நான் முன்பு சொன்னது தான், கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்குள்ளே வரவே முடியும் அப்படின்னு சொன்னல. அதே தான், பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் இந்த தல மூலவரை நம்மளால் தரிசனமே செய்ய முடியும். இது ஒரு அற்புதமான ஆலயம். தலம், தீர்த்தம், மூர்த்தம் என விசேஷங்கள் கொண்ட கோவில் இது. யமபயம் முதலான பலவற்றுக்கும் பரிகார தலமாக அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த பிறவியில் ஒரு முறையாவது வாஞ்சியம் வாஞ்சிநாதரை தரிசித்துட்டு யமதர்மரையும் வணங்கினோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை நிம்மதியாகவும் நிறைவோடு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க.
முக்கியமாக நம்ம முன்பு பார்த்தது போல் இந்த கோவிலினுடைய தீர்த்தம் குப்த கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையில் இங்கு வந்து நீராடிட்டு இறைவனை தரிசித்தோம் அப்படின்னா 7 ஜென்ம பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். கார்த்திகை மாத கடைசி பௌர்ணமிக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. 7 ஜென்ம பாவம் நீங்கி புத்துணர்வோடு வாழ்வீங்க அப்படிங்கிறது தான் இந்த கோவிலினுடைய முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம எல்லோருமே இந்த கோவிலுக்கு போக வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ கோவில் போய் பார்த்துருப்போம், அந்த கோவிலில் முக்கியமான கோவிலும் இதுதான். இது போல் நிறைய பேருக்கு காசிக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும், ஆனால் போகிறதுக்கான ஒரு நேரமோ வழியோ சந்தர்ப்பமோ அமையாமல் இருந்திருக்கலாம். அப்படி காசிக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி வருந்துறவங்க கூட அந்த காசிக்கு சமமாக இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா காசியை விட வீசம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். காசியை காட்டிலும் சிறப்பான சிவத்தலமாக கூட இந்த கோவிலை சொல்லலாம். இந்த தலத்தில் திருமால் சிவனை வழிபட்டு லக்ஷ்மி தம்மிடம் வாஞ்சையோடு இருக்குமாறு வரம் பெற்றார் அப்படிங்கிறது ஒரு தொன்னம்பிக்கையாக இருந்து வருது. யமன் வழிபட்ட தலம். இந்த தலத்தில் இருக்கிறவங்களுக்கு யமவாதனை இல்லை என்பதையும் ஒரு நம்பிக்கையாகவே சொல்கிறாங்க. அதே போல் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமன் தன்னுடைய உயிரை எடுக்கும் பணியை செய்வதால் மற்றவர்களால் வெறுக்கப்படுறதையும் தன்னுடைய பணி காரணமாக தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷத்தால் மன அமைதி இழந்து தவிப்பதையும் திருவாரூர் தியாகராஜரிடம் சென்று முறையிட்டாராம். அவர் திருவாஞ்சியம் சென்று வழிபட சொல்ல அதன்படியே யமனும் திருவாஞ்சியத்தில் தவம் இருந்தாராம். தவத்திற்கு இணங்கிய சிவபெருமான் தன்னுடைய குறைகளை சொல்ல கேட்டாராம். அதே போல் அருளி இந்த தலத்து சேஸ்திர பாலகரான யமனை நியமித்தாராம். மேலும் ஏதேனும் புண்ணியம் செய்தோர் மட்டுமே இந்த திருவாஞ்சியத்திற்கு வரும்படி பார்த்து கொள்ள சொல்லியும் சொன்னாராம். இங்கு வழிபட்டு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமையும் அமைதியான இறுதி காலத்தையும் தர சொல்லியும் உத்தரவிட்டாராம். இந்த தலத்தில் யமனை வழிபட்ட பிறகே சிவபெருமான வழிபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜகோபுரத்தை அடுத்து கோவிலுக்குள்ளே செல்லும்போது வலது புறத்தில் யமதர்மராஜா சன்னதி இருக்கும். சன்னதியினுடைய முன்பாக பலிப்பீடமும் நந்தியும் இருக்கும். அடுத்திருக்கக்கூடிய வாயிலை கடந்து உள்ளே செல்லும்போது வலதுபுறம் அபயகர விநாயகரும் இடதுபுறம் வந்து பாலமுருகனும் இருப்பாங்க. இடதுபுறத்தில் அம்மனுடைய சன்னதி இருக்கும். கொடி பலிப்பீடமும் நந்தியை கடந்து உள்ளே செல்லும்போது அடுத்த வாயிலின் வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் சுப்பிரமணியரும் இருப்பாங்க. மூலவர் சன்னதி முன்பாக நந்தியும் பலிப்பீடமும் இருக்கும். அந்த மண்டபத்தை கடந்து உள்ளே செல்லும் போது மூலவருடைய கருவறைக்கு முன்பாக இருபுறமும் துவாரபாலகர்கள் இருப்பாங்க. இடதுபுறம் நடராஜர் சன்னதி இருக்கும். திருச்சுற்றுல தட்சிணாமூர்த்தி, சோமஸ்கந்தர், சண்டிகேஸ்வரர், மகிஷாசுர மர்தினி ஆகியோருக்கான சன்னதிகளும் இருக்கும். திருச்சுற்றுல பின்புறம் சந்திரமௌலீஸ்வரர், கன்னி விநாயகர், சட்டநாதர், மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், வள்ளி தெய்வானையோடு சுப்பிரமணியர், மகாலட்சுமி, துர்க்கை ஆகியோர் காட்சி கொடுப்பாங்க. அதே வரிசையில் தேயலிங்கம் அதாவது ஆகாய லிங்கம், திருவெண்காடு லிங்கம், திருவிடைமருதூர் லிங்கம், மயிலாடுதுறை லிங்கம், சாயாவன லிங்கம், சேஸ்திரலிங்கம் ஆகியவையும் இருக்கும். இந்த கருவறையினுடைய கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் இருக்கக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே இந்த திருச்சுற்றில் குளம் ஒன்று இருக்குது, அந்த குளத்தையும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கு யமன் பைரவர் இருவருக்குமே அதிகாரம் இல்லாத தலம் அப்படின்னும் காசியை விடவும் 100 மடங்கு உயர்ந்த தலமாகவும் முனிவர்களால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தலத்தில் யம வாகனத்தில் சிவபெருமான் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் ஊர்வலம் வரக்கூடிய காட்சி கண்குள்ளா காட்சியாக இருக்கும். காசிக்கு நிகராக 6 தலங்கள் சொல்லப்படுது. அவற்றுள்ள இந்த தலமும் ஒன்று. கிரகண சமயத்தில் மற்ற அனைத்து கோவில்களுமே நடையை அடைக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த வாஞ்சியம் திருக்கோவிலில் விதிவிலக்கு கிடையாது. அதாவது கிரகண சமயத்தில் திறந்து இறைவனுக்காக சிறப்பு அபிஷேகமும் வழிபாடும் நடத்தக்கூடியதை பார்க்க முடியும். முக்கியமாக இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நன்னிலத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கும். திருவாரூர் குடவாசல் சாலையிலும் வரலாம். இப்படிப்பட்ட சிறப்பு கொண்ட இந்த கோவில் பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.